அடிமைகளானதால் பரிசுத்தம் ஆகுதலின், சொல்லுங்க, பரிசுத்தம் ஆகுதலினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு அடிமைகளா? தேவனுக்கு அடிமைகளா இருக்கிற நம்மளை பார்த்து சொல்கிறார், பரிசுத்தம் ஆகுதலினுடைய முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மளை ஒவ்வொரு நாளும் கழுவணும், ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும், நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை எடுத்து எறியணும். பாவத்தை இந்த வேதம் பல இடத்தோட கனெக்ட் பண்ணுது. அழுக்கு ஒரு பாவம். அல்லேலூயா. அந்த பாவத்தின் விளைவு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகளை, நஷ்டங்களையும், கஷ்டங்களையும், நோய்களையும் கொண்டு வருது. சுத்தமாகுதலின் முடிவு நித்திய ஜீவன். நீங்க நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம போய் வாழ போற வாழ்க்கை நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நித்திய ஜீவன் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சமாதானம், தேவைகள் எல்லாவற்றில் இருக்கிற அந்த குறைகளை நிவர்த்தி ஆக்குறதுக்கு பேர் என்னது? ஜோயே, தேவனுடைய ஜீவன் அப்படின்னு ஆல்ரெடி முன்னாடி இந்த விஷயத்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 13ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 ஒரு ஆள் வாசிங்க. 4 வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணி வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே கால்களை துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவனை பார்த்து, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவனை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனால் கழுவப்படாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான சீஷனாகவே இருந்தாலும், இயேசுவோடு கூட அப்பம் உண்டவனா இருந்தாலும், முதல் ராபோஜன பந்து விருந்திலே இருந்த 12 பேரில் ஒருவனா இருந்தாலும் கூட அவன் கழுவப்படாவிட்டால் அவனுக்கு அவரிடத்தில் பங்கு இல்லை. அல்லேலூயா. அடுத்து சீமோன் சொல்றான், என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட மொத்தமா கழுவ வேண்டும் என்கிறான். இயேசு என்ன சொல்றாரா? இயேசு அவனை நோக்கி, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, முழுகினவன். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னதுங்க? மூழ்கினவன்னா யாரு? ஞானஸ்தானம் எடுத்தவன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன், நல்ல வசனத்துல மூழ்கினவன், அபிஷேகத்துல மூழ்கினவன், ஆராதனையில மூழ்கினவன், தேவ அறிவுல மூழ்கினவன், தெய்வ பக்தியில மூழ்கி இருக்கலாம். எனக்கு நல்ல ஆண்டவரை தெரியும், ஆனாலும் நம்ம கழுவப்படணும், ஆனாலும் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்போ வரைக்கும் பாஸ்டர் நம்ம இந்த பரிசுத்தத்தை நம்ம செய்யணும்? மரணம் வரையிலும் செய்யணும். அல்லேலூயா. நாளைக்கு நாள் நம்ம ஜீவன் பிரிய போதுன்னா இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் குறைவுகளிலிருந்து என்னை சுத்தமாக்கும். சிபிஎம் பாஸ்டர் இருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? சில பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த மருந்து எடுக்க மாட்டாங்க வியாதிக்கு. அவங்க நம்பிக்கை அப்படி ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க ஒருவேளை வியாதியில பலவீனப்பட்டுட்டாங்கன்னா, கடைசி ரொம்ப வயதான காலத்துல அவங்க சாக போறாங்க, ரொம்ப வியாதியில இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனி அறையில போயிட்டு அவங்களை விட்டுருவாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அந்த ஃபெய்த் ஹோம்ல, விசுவாச வீட்டில் யாராச்சும் ஒரு உடன் ஊழியரை ஏற்படுத்திடுவாங்க. நீங்க நம்மெல்லாம் போயிட்டு சிபிஎம்ல பாஸ்டர் ஆகணும்னா நமக்கு இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு பத்தாது. ரொம்ப வயசான பாஸ்டர் படுத்த படிக்கிற காரணம் என்ன பண்ணுவாரு? அங்கதான் பாத்ரூம் போவாரு, அங்கதான் டாய்லெட் போவாரு, ரொம்ப வியாதிப்பட்டிருக்காரு. இந்த ஃபெய்த் ஹோம் உடன் ஊழியனுடைய வேலை என்ன? அந்த பாஸ்டரை சுத்தம் பண்றது, அவரை பாதுகாக்கிறது, அவர் ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, கழுவுறது. சிபிஎம் சர்ச்சில் முதல் ஊழியம் தேவனுக்கு இல்லை, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கைக்குள் அடங்கி இருக்கிறது தான் முதல் ஊழியமா இருக்கும். அல்லேலூயா. எதனை புரிஞ்சு உங்களுக்கு? அவ்வளவு அர்ப்பணிப்புல இருப்பாங்க, நம்மளால ஜீர்ணிக்க முடியாது, நம்பவே முடியாது. எவ்வளவு திட்டு வாங்குவாங்க தெரியுமா? எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க சிபிஎம் சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ்ல. இங்க ஒருத்தர் தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர் இரும்பேடுல இருந்தாரு, அவரை பார்த்தேன். பெரிய கோடீஸ்வரன் மனுஷன், ரொம்ப சாதாரணமா ரொம்ப சிம்பிளா சுத்திட்டு இருந்தாரு. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை புரியுது உங்களுக்கு? தாழ்மை, அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள வர வர நம்ம சுத்தமாகிக்கிட்டே இருக்கிறோம். அந்த சிபிஎம் பாஸ்டர் கடைசியில் அந்த சாகிற நாட்களுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள போய் விட்டுருவாங்க. அவங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க சாகுற வரைக்கும். அந்த வியாதிப்பட்டுருவாங்கல்ல, மருந்து, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வியாதிப்பட்டுருவாங்க, வயசாயிருவாங்க, மருந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? தன்னுடைய மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மரணம் ஒரு நாள்ல வரலாம், ஒரு வாரத்துல வரலாம், ஒரு வருஷம் கூட வரலாம், இல்ல 2-3 வருஷம் கூட வரலாம். அது வரைக்கும் மருந்து இருக்க மாட்டாங்க. ஒண்ணு செய்வாங்க, ஆண்டவரே, என் ஜீவனை
எடுத்துக்கொள்ளும் வரையிலும் அவங்க தன்னை பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. தங்களோட வாயில எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய பேச்சு, செயல்கள், சிந்தனை உட்கார்ந்து அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க செய்த அந்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நினைச்சு தேவ சமூகத்தில் அப்படியே அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஏன் அப்படின்னா அவங்க ஏன் அந்த பரிசுத்தத்தை நோக்கி பிரயாசப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, நித்திய ஜீவன் இழந்துடக்கூடாது. எதை புரியுது? எதை இழந்துடக்கூடாது? இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டோம், இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கையில ஓடிட்டோம், இது வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டோம். ஆனா இந்த முடிவு நேரத்துல ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு பரிசுத்தவானுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று பரிசுத்தம். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அல்லேலூயா. அங்க ஒண்ணு சொல்றாரு, இப்ப நான் ஒண்ணு செய்யறேன், ஆனா அது என்னன்னு உனக்கு இப்ப அது தெரியாது. இயேசு பேதுருவுடைய காலம் மட்டும் கிடையாது. பேதுரு, யோவான், அந்திரேயா, மத்தேயு, மார்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசருடைய காலையும் கழுவிக்கிட்டே வர்றாரு. வரும்போது யூதாஸ் காரியோத்துடைய காலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கழுவுறாரு. அவர் கழுவ வந்து காலை கிடையாது. பார், உன் எஜமானாகிய நான் உன் காலை கழுவுறேன், நீ என்னை காட்டி கொடுக்க போற, நீ என் உயிரை எடுக்க போற, உனக்குள்ள ஒரு பண ஆசை இருக்குது, உனக்குள்ள ஒரு பண ஆசை இருக்குது, 30 வெள்ளிக்காசை நீ வாங்கி கொண்டுதான் வந்திருக்கிறாய், உனக்குள்ள அந்த பணத்தை குறித்த ஒரு எண்ணம் இருக்குது, அந்த பணத்தினால நீ கரைப்பட்டிருக்கிற, உன் மனசு, உன்னுடைய சரீரம், உன்னுடைய எண்ணங்கள் கரைப்பட்டிருக்குது. இப்ப நீ இந்த திருவிருந்து எடுத்தா கூட அது உனக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்ப நான் என்னுடைய ரத்தத்தை உனக்கு பங்கிட்டு தர போறேன், இந்த ரத்தத்தை நீ சாப்பிட போற, இந்த மாம்சத்தை சாப்பிட போற, இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் இனி இந்த உலகத்திலேயே 12 சீசர்களை தவிர வேற யாரும் இயேசுவின் கையால ராபோஜனத்தை வாங்கல. அதுல ஒரு மனிதன் யூதாஸ் காரியோத்து அந்த திருவிருந்துல உட்கார்ந்து இருக்கிறான், அந்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவை காலை கழுவுறாரு. அவர் காலை கழுவுறதுக்கான காரணம் என்ன? பார், நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, 3 வருஷம் என் கூட உட்கார்ந்து நிறைய உபதேசத்தை கேட்ட, நான் ஒரு நாள் உன்னை பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணேன், நீ போய் வியாதிகளை சுகமாக்கி வந்த, நோய்களை சுகமாக்கின, பேய்களை துரத்தின. ஆனா இப்ப உனக்குள்ள பண ஆசை, ஒரு பாவம் உனக்குள்ள மறைஞ்சிருக்குது, அது உன் எண்ணத்தை கெடுக்குது, அது உன் சிந்தனையை கெடுக்குது, என்னையவே சிலுவையில அறையக்கூடிய அளவுக்கு அது உனக்குள்ள ஒரு பெரிய அந்த ரட்சிப்பு, விசுவாசம், தெய்வ பயம், பரிசுத்தத்தை எல்லாம் மறந்து லாபம் என்ன, நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அது கர்த்தரே இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு உன் மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உதாரணப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்றாரு? காலை கழுவுறாரு. நான் இன்னொரு சீக்கிரம் சொல்லட்டுமா? அந்த காலை 12 பேருடைய காலை கழுவணும்னு அவர் தீர்மானம் எடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூதாஸ் காரியோத் என்ற ஒரு மனிதன் குறைவுள்ளவனா இருக்கிறான், அவன் கரைப்பட்டு இருக்கிறான், அவனுக்குள்ள பாவம் இருக்குது, இவனை இப்படியே விட்டுட்டு அவன் நரகத்துக்கு போயிருவான் அப்படின்னு சொல்லி காலை கழுவுறாரு. காலை கழுவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். காலை கழுவிட்டு சொல்றாரு, இப்ப நான் காலை கழுவினேன்ல, கழுவி கூட உன் மனசுல இருந்து அந்த எண்ணம் என்ன போகல, இன்னும் போகல. நானா ஆண்டவரே, நானா ஆண்டவரே, நானா ஆண்டவரே. யூதாஸ் கேட்கலாம், நானா ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமாப்பா நீதான், உனக்கே தெரியாம உன் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்தை நீ யோசிச்சுட்டு இருக்கிற, தயவு செஞ்சு விட்டு அதை மாத்திரு. இல்லைன்னா இந்த கரை என்னைய கொல்றதுக்கான கரை இல்ல, உன்னைய கொல்றதுக்கான கரை. என்ன புரிஞ்சு உங்களுக்கு? இந்த பண ஆசை என்னைய சிலுவையில மாட்டி விட்டுறதுக்காகவோ என்னைய சிலுவையில அறியறதுக்காகவோ கிடையாது. நீ இல்லாட்டி இன்னொருத்தன் என்னைய காட்டி கொடுப்பான், நான் நிச்சயமா சிலுவைக்கு போகணும், அது பிதாவுடைய சித்தம். ஆனா நீ தான் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி நியாய பிரமாணத்திலேயோ வேத பிரமாணத்திலேயோ யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுப்பான்னு பைபிள்ல எங்கேயும் ஒரு இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை தான் இயேசுவை காட்டி கொடுப்பான்னு எங்கேயுமே போடல, ஒரு இடத்துலயும் இல்ல. ஆனா இயேசுவோடு கூட இருக்க ஒரு சீசன் தான் காட்டி கொடுப்பான். அல்லேலூயா. அவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு இயேசு தெரிஞ்சோன்னு அவனை காப்பாத்துறதுக்கு இயேசு போராடுறாரு, காலை கழுவுறாரு. எப்படியாவது உன் மனசை மாத்திக்கோப்பா, இந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்திருப்பான்றாரு. ஆனா அவனுக்கு என்ன ஆகல? அது அவன் கழுவல. இன்னைக்கு ராத்திரி இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அதுக்கு அவனுக்கு கிடைத்தது வெள்ளிக்காசு. இயேசுவை இழுத்துட்டு போயிட்டு அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, கண்ணு திறக்குது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி. அல்லேலூயா. கொண்டு போய் அந்த காசை யார்கிட்ட வானான்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு சொல்றான், இயேசுவை விடுதலையாக்கிருங்க, எனக்கு இந்த பணம் வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க சொல்றாங்க, அது உன் பாடு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவர் ரத்தக்கரை ஓ மேல இருக்கு, நீ அவரை காட்டி கொடுத்த, அது நீயாவது ஓம் பாவமாவது. அன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி அடிக்கப்படும் பொழுது, அவர் மேல் காயப்படும் பொழுது, அவர் உடம்பு கிழிக்கப்படும் பொழுது, அவர் கதறும் பொழுது, அவர் உடம்புல ரத்தம் வடியும் போது, அதே ராத்திரியில் யூதாஸ் காரியோத்தினுடைய சரீரம் தூக்கில தொங்கி
அது கீழே விழுந்து அவன் வயிறு வெடித்து அவன் உடம்புல இருக்க ரத்தங்கள் எல்லாம் வெளியே ஓடுது. ஒரே ராத்திரி நடக்கிற சம்பவம். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து மேல காயங்கள் பட பட, இந்த பக்கம் யூதாஸ் காரியத்து மேல காயங்கள் பட்டுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஏன்? பாவத்தின் சம்பளம், ஆனால் பரிசுத்தமாக்குதல் முடிவோ நித்திய ஜீவன். எதனை புரிஞ்சு உங்களுக்கு? யூதாஸ் காரியத்து பண ஆசையில அடிமைப்பட்டிருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம பலவிதமான பாவத்தில் அடிமையா இருக்கும். பொய் தப்பிக்கிறதுக்காக சொன்னாலும் சரி, லாபத்துக்காக சொன்னாலும் சரி, உங்களை நல்லவங்களா காண்பிக்கிறதுக்காக சொன்னாலும் சரி, பொய் பாவம். பொய் உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். கெட்ட வார்த்தைகள் பாவம், உங்க வாழ்க்கையினுடைய நன்மைகளை அழிச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறேன்? ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், நான் கழுவுறேன், நான் சுத்தம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் இங்க யாரும் பூரண புருஷர்கள் கிடையாது. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், 60 வயசு உள்ள ஆயாவா இருக்கட்டும், 80 வயசு உள்ள பாட்டியா இருக்கட்டும், யாரும் இங்க பூரணம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைஞ்சிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு நேரா பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கர்த்தர் உணர்த்துறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்களை பரிசுத்தப்படுத்துறவங்க யாரு? ஆசாரியர்கள். அவங்க வேலையே என்னதான்? மக்களை பரிசுத்தப்படுத்தணும். அவங்க ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாவத்துக்கான பலியை செலுத்தி அந்த ஜனங்கள் மேல இருக்கிற சாபங்களை நீக்கணும். ஆனா அந்த லேவியர்கள், அந்த ஆசாரியர்கள், ஜனங்களுடைய பாவத்தினால இவங்க கரைப்பட்டு செத்து விடாதபடி தங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக்கணும். யாத்திரையா புத்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 20 வரை வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுறதுக்கு அந்த என்னதுக்குங்க? சத்தமா சொல்லுங்க. எதுக்குங்க? கழுவுறதற்கு வெண்கலத்தினால் ஒரு தொட்டியையும், அல்லேலூயா, எங்க வைக்கணும் சொல்றாரு? எங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் நடுவுல கொண்டு வந்து என்ன பண்ணுங்க? வைங்க. சொல்லுங்க, எங்க இருங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல. ஆசரிப்பு கூடாரம்னா தேவனுடைய அந்த ஆலயம், தேவன் மகிமை இருக்கிற இடம். அல்லேலூயா. பலிபீடம் எங்க இருக்கும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில இருக்கும். சர்ச் அந்த டேபர்நாக்கிளுக்குள்ள இருக்காது, வெளியில. எங்க இருக்கும் அது? சொல்லுங்க, அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. முதல்ல பலிபீடம் தான். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில முதல்ல இதுதான் தெரியும், பலிபீடம் தான் தெரியும். பெருசா வெண்கலத்துல பலிபீடம் இருக்கும். அதுல எப்பவுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பலிபீடத்தை தாண்டி நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க கண்ணுக்கு தெரியுது ஒரு வெண்கல தொட்டி தெரியும். ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் அந்த கையையும் காலையும் தன்னுடைய தலையை என்ன பண்ணுவானா? தண்ணியில கழுவுவான். நீ எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியனா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு என் சமூகத்துக்கு வா, நான் கர்த்தர், என் பரிசுத்தத்தின் மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிங்க. உங்கள்ட்ட மைக் இல்லையா? எடுங்க பார்க்கலாம். இதுல நல்லா கேளுங்க. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அப்பொழுது அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார். இன்னைக்கு வரைக்கும் அதை லேவியர்கள் செய்யறாங்க. இருக்கு அப்படின்னா உலகத்துல உள்ள புறஜாதி ஜனங்களோ யூதர்களோ லேவியர்ல பிரதான ஆசாரியனையோ தவிர வேற யாரும் பார்க்காத ஒரு மகிமையை பார்ப்பதற்கு அவனுக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சிருக்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரலோகத்துல இருக்கிற அந்த கையளவு மேகம் அந்த பலிபீடத்தின் மேல, அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கும். அதை போய் பார்க்கவும் அதை தொடவும் அதிகாரம் பெற்ற ஒரே மனுஷன் யாருதான்? ஆரோன், அதாவது பிரதான ஆசாரியன். பரலோகத்துக்கு ஒத்த சாயலா இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடிய அளவுக்கு உனக்கு வாசல் திறந்திருந்தாலும்
நீ ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் காலையில ஆரோன் அந்த ஆசரிப்பு விழாவுக்கு வரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? நம்ம செய்யறது இல்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் என்ன பண்றாங்க? முஸ்லீம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணல? தண்ணியில கழுவி நம்ம பாவத்தை போக முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க மனதை, உங்க எண்ணங்களை, என் சரியத்தை, என் நினைவுகளை, என்னுடைய மனதை நான் கழுவிக்கிட்டே இருக்கணும். அது இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கணும். அல்லேலூயா. கழுவ 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 என்ன நடக்கும்னா சுத்தம் அடைவோம், பரிசுத்தம் அடைவோம். அப்படி கழுவப்படாம நம்ம ஒரு பாவத்துல தொடர்ந்து அப்படியே அடிமைப்பட்டு அந்த பாவத்திலேயே நம்ம இருக்கிறோம்னா, பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்தி 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 அவனை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு அவன் செவி கூடாமல் போயிட்டா அவன் இருதயம் இருள் அடைந்து போயிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிசாசானவன் அவனை கையில் எடுத்து அவன் வாழ்க்கை. பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குதா? இப்ப யோசுவாவே என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்னவா? கையை கழுவிட்டான், மண்டையை கழுவிட்டான், காலை கழுவிட்டான். பட் அவன் மனசை, அவன் எண்ணத்தை அவன் கழுவல. போயிட்டு தூதனுக்கு முன்பாக நின்றான். அப்படின்னா அந்த உன்னதமான தேவனுடைய பீடத்துக்கு நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, யாருக்காக சொல்றது புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் யாருக்கு நிற்கிறான்? தூதனுக்கு முன்பாக நின்றான். அப்படிப்பட்ட தூதனுக்கு முன்னாடி நிற்கும் போதே அவனுடைய வலது பக்கத்துல பிசாசு நின்று இவனுக்கு ஆபத்து செய்யும்படி, துரோகம் செய்யும்படி பிசாசு இவன் வலது பக்கத்துல நின்று இவன் மேல உரிமை பாராட்டுகிறான். யோசுவாவை என் கையில கொடு, அவன் அழுக்கா இருக்கான், அவன் ட்ரெஸ் அழுக்கா இருக்குது. ட்ரெஸ்ன்னா அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய ஜபஜீவியம், அவனுடைய ஆவிக்குரிய விசுவாச ஜீவியம், அவனுடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியம், ஆவிக்குரிய அர்ப்பணிப்பின் ஜீவம் அழுக்கா இருக்குது. நேத்து மாதிரி அவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அவன் அழுக்கப்பட்டிருக்கான், கரையா இருக்கிறான். அவன் மேல நான் அவனுக்கு துரோகம் செய்ய எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கையில பிடிச்சு அவனை கெடுக்க, அவன் வாழ்க்கையை அழிக்க அவன் ஆயத்தமா இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இதோ என் கையை நீட்டி, என் கையில இந்த அன்ன வஸ்திரத்தை இருக்குது, அதை வாங்கி நீ உன் நிர்வாணத்தை நீக்கோ, மாத்திக்கோ, புதுசா மாத்திக்கோ அப்படின்ற. அல்லேலூயா. பிசாசு நம்ம ஒரு பாவத்துல தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம தொடர்ந்து ஒரு பாவத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம்னா நம்மளை மெல்ல 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 நமக்கே தெரியாம பிசாசு நமக்கு துரோகத்தை செய்ய அவன் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருவான். பேதுரு வலைகளை கழுவும் போது பேதுருக்கு தெரியாது இந்த வலை கிளியத்தக்கதாய் மீன் வரப்போகுதுன்னு. அல்லேலூயா. கழுவ 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 கர்த்தர் கழுவுகிறவனுடைய படகுக்கு போனார். நீங்க உங்களை கழுவ கழுவ உங்களை சுத்தம் பண்ண உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். எந்த பகுதியில் அழுக்கு இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு சுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் எந்த படகு எந்த வலை வெறுமையா வந்துச்சோ அதே படகை கர்த்தர் நிரப்பி கொண்டாந்து தருவார். இந்த முழு பைபிளையும் எங்கெல்லாம் சுத்தம் பண்ணுவதை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணப்படுவதே நீங்க நல்லபடியா பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், அதனுடைய விளைவுகளை நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? கர்த்தர் நல்லவர். எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இதயத்தை பொல்லாப்பற கழுவு. அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கும்ல, கோபம், சண்டை, வைராக்கியம், கர்வம், திமிரு, பாவ உணர்விச்ச, அதெல்லாம் உட்காந்து தேவசமத்தை அறிக்கை செஞ்சு என்ன பண்ணுங்க? கழுவுங்க 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 கழுவுங்க. சுத்தம் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க சுத்தம் பண்ண உங்க இருதயத்தினுடைய எல்லாத்தையும் கர்த்தர் அழகா மாத்திடுவார். அல்லேலூயா. 17:1 எரேமியா. வாசிங்க. இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் வெட்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி வச்சிருக்காங்க, நான் இப்படிதான் வாழ்வேன், திருந்த மாட்டேன்ட்டு. வைரத்தினுடைய கூர்மையான முனையினாலையும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்கான் தன்னுடைய பாவங்களை. ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் புத்தகத்துல, உன் இதயத்துல நான் என்னுடைய பிரமாணங்களை என்ன பண்ணுவேன்? எழுதுவேன் அப்படின்னாரு. ஆனா அந்த இடத்துல உலக பிரகாரமான பாவங்களால தன் இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க எரேமியா சொல்ற. அல்லேலூயா. ஏன் நம்ம இருதயத்தை கழுவணும் அப்படின்னா, நம்ம இருதயம் தான் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும், அங்கிருந்து தான் எல்லா பாவமும் உற்பத்தி ஆகுது. உட்காந்து தனியா உட்காந்து உங்களை நீங்களே நிதானித்து எங்க நம்ம தப்பு பண்றோம், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக், எந்த இடத்துல நம்ம சரியில்லாம இருக்கிறோம், அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தயவு செய்து உங்களுக்கு சுத்தம் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய கோபம் வருது, அது ஒரு பிசாசு. முதல்ல கோபம் வரும், அப்புறம் கோபத்தின் ஆவி உள்ள வந்தா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கிற வரைக்கும் அந்த ஆவி உங்களை விட்டு போகாது. எல்லா பாவமும் ஒரு ஆவியை உள்ள வர வளைக்கிறதுக்கு இன்விடேஷன் கொடுக்குது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னது கல்யாணம்? எங்கேயோ ஒரு இடத்துல மண்டபத்தை புக் பண்ணி எங்கேயோ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்.
இப்ப கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் வருவா? உங்களுக்கு கோவம் வருது. இப்ப வந்து இப்ப இந்த அம்மாக்கு வந்து என்ன பண்ணுது? தொட்ட தொண்ணூறு கோவம் வருதுன்னா அவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எக்ஸாம் சொல்றேன். இப்ப நான் வந்து அடிக்கடி நீ நல்ல பொண்ணு, நீ வந்து ஆவியானவர், நான் யாரு? குட்டி சாத்தான், பேய். எனக்கு அடிக்கடி என்ன பண்ணுது? கோவம் வருது. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. சும்மா பேசினாலே கோவம் வருது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன பசங்க சண்டை அவங்களே சரியாயிருவாங்க. அதை ஊதி பெருசு ஊர் சண்டை ஆக்குறது, பெரிய பெரிய பஞ்சாயத்து இருக்கிறது. இப்ப நான் கோவம் படுறவன் நினச்சோங்களேன், பிசாசு எனக்கு அது தாங்களேன் இன்விடேஷன் தருது. நான் உனக்குள்ள நீ என்னமோ ட்ரை பண்ற, ஆனா உனக்கு சரியா வரல, கோவத்தின் ஆவி இப்ப நான் எனக்குள்ள வர்றேன் அப்படின்னா, இது மொத்த குடும்பத்தையும் அழிச்சு நம்மளை சாவடிக்கிற வரைக்கும் இந்த ஆவி என்ன பண்ணாது? விடாது. கோபம் அடிக்கடி படுறோம்னா கோபத்தின் ஆவிக்கு என்ன பண்றேன்? தயவு செஞ்சு எனக்குள்ள வா அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம். கோபக்காரன் மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பே கிடையாது. அவன் குடும்பத்தில் யாருக்கும் எந்த பாதுகாப்பு இல்லை. கோபக்காரன் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? திட்டுவான், ஏய் அடிச்சு விடுவேன். ஏய், கோபத்தின் ஆவி வந்துச்சுட்டா ஆக்ஷன் பண்ண மாட்டான். எடுப்பான், மண்டையிலே ஒரு அடி அடிப்பான், அம்மா செத்துரும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நேற்று வரைக்கும் எனக்கு கோவத்தின் ஆவி உள்ள வரல. அவனுக்கு சும்மா சும்மா கோவம் வந்துச்சு, அரைஞ்சனா, குத்துனா, கொலை பண்ணிடுவேன் என்ன அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தான்ல, விசுவாச அறிக்கை பண்ணான்ல. இப்போ அந்த கோவத்தின் ஆவி என்ன பண்ண அவனுக்குள்ள வருது. நேற்று வரைக்கும் சொன்னவன் இப்போ என்ன பண்ணுவான்? எடுப்பான், அடிப்பான், சத்து கொலை பண்ணுவான். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அவனுக்கு கோவம் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது? கோவத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டுச்சு. நிதானம் இல்லாமல் மாறிடுவான். ஜெயிலில் போய் நிற்பாரு. அப்புறம் நினைப்பா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. புரிந்த ஒரு அமைச்சு சொல்லுங்க. இதே போல எல்லா பாவம் அப்படிதான். பொய் சொல்றீங்க 2 முறை அப்படின்னா தயவு செய்து பொய்யின் ஆவி உங்களுக்குள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன தப்பும் அந்த ஆவியை உள்ள அழைக்கிறதுக்கான இன்விடேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை லைவா செய்வதற்கான சூழ்நிலையை பிசாசு ஏற்படுத்தி கொடுத்துருவான். புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுல உங்க மனதை ரொம்ப அப்படியே ஆழ்ந்து உள்ள கொண்டு போறீங்களோ அந்த பாவத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதற்கான வாசலை நீங்க என்ன பண்றீங்க? திறக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சந்தேகம் அப்படின்னா அது ஒரு ஆவி. பொய் ஒரு ஆவி, வேசித்தனங்கள் ஒரு ஆவி, ரொம்ப மேக்கப் ஒரு ஆவி, கோபம் ஒரு ஆவி, சுயநலம் ஒரு ஆவி, எல்லாம் எனக்கு எந்து நான் அப்படிதான் இருப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆவி. அல்லேலூயா. புரிந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம எந்த இடத்துல நான் இப்படி தப்பு பண்றாண்டவரே, எனக்கு அடிக்கடி கோவம் வருது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படி தெரியுமா? இப்போ இயேசு, நான் என்ன பண்றேன்? புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப கோவப்படுறேன், இது தப்பா போச்சே, இது நல்லது கிடையாது என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த கோவத்தை எப்படியாவது என்னை விட்டு மாத்திருங்க, எனக்குள்ள வாங்க அப்படின்னா சாந்தத்தின் ஆவி உள்ள வர என்ன பண்றேன்? இன்விடேஷன் கொடுக்குறேன். இப்போ சாந்தத்தின் ஆவி உள்ள வந்து என்ன பண்ணுவாரு? அந்த கோபத்தின் ஆவி இருக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி அவனை மொத்தமா அந்த இடத்த விட்டு துரத்தி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? மோசையை பத்தி பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கலாம் மோசே சாந்த குணம் உள்ளவன். உண்மையாலுமே மோசம் அவ்வளவு சாந்த குணம் உள்ளவனா? எவ்வளவு டென்ஷன் பார்ட்டி தெரியுமா? கத்தி எடுத்து வெட்டி அவனுக்கு தெரியாம மண்ணு போட்டு புதைக்கிற அளவுக்கு அவன் டென்ஷன் பார்ட்டி, பயங்கர கோபக்காரன். அடிக்கலாம் இல்ல, வெட்டி கொண்டுட்டான். அவன் வந்து அவனை போய் பைபிள் சாந்தம் சொல்லுமா? அட்டு கோபக்காரன், பயங்கரமான கோபக்காரன். ஆனா தன் தப்ப தேவசனத்தில் ஒப்பு கொடுக்குறான். அவர் உள்ள வர்றாரு, அவனை மாத்துறாரு. அவரே சொல்றாரு, மோசஸ் எல்லாரையும் விட அவன் இன்வைட் பண்ணான்ல, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க வாங்க. அல்லேலூயா. லேகியோன் பேய் பிடிச்சவன் இன்வைட் பண்ணான்ல, உள்ள வந்தார். வஸ்திரம் போடாதான் வஸ்திரம் தரிச்சுதான். பரஸ்திரி எல்லாராலும் கையும் களமா சிக்கப்பட்ட பெண். இன்னொரு பக்கம் லாசருடைய சகோதரி போயிட்டு அந்த இன்விடேஷன் கொடுக்குறா. நான் பாவி ஆண்டவரே, காலில் விழுந்து பாருங்க. ஊரே தெரிஞ்ச விபச்சாரக்காரி, எல்லாருக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். அவ போய் இயேசுவின் பாதத்துல உட்காந்து தொடும்போது அங்க உள்ளவங்க, அவ வந்து பயங்கரமான விபச்சாரக்காரி. இயேசு போய் தொடும்போது எல்லாம் சொல்றாங்க, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ காலை தொடுறாளே, நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவ காலை தொட நீங்க விடுவீங்களா? நீங்க அப்ப அப்படின்றாங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார்னா, அவ என்ன பண்றான்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. இது வரைக்கும் நான் எத்தனையோ ஆம்பளைங்களை தொட்டிருக்கேன், காலில் விழுந்திருக்கிறேன், பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களை தொடுறேன் இல்லையா, இனி எவனையுமே நான் தொடக்கூடாது அப்படின்ற தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். இனி எவன் பக்கத்துல நான் உட்காரக்கூடாது அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கிறேன்.
இன்னைக்கு என் முடியை எடுத்து உன் காலை துடைக்கிறேன்ல, இனி இந்த முடியினால எவனையும் மயக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறேன். அல்லேலூயா. இல்லை, அதுதான் அர்த்தம். உங்க காலில் கொண்டாந்து உடச்சி ஊத்துறேன் இல்லையா, இந்த நல்லதம் என்னும் அந்த தைலம், இனி இதை பூசிக்கிட்டு இனி எந்த ஆம்பளையும் நான் இனி மயக்க மாட்டேன், நான் உங்கள்கிட்ட மயங்கிட்டேன், உங்க பரிசுத்தத்தில் மயங்கிட்டேன், என் பாவம் இச்சை என்னை நிரப்பி நிற்குது, என்னால் விடுதலையாக முடியல, நான் விடுதலையாக வெளியே வந்தாலும் ஜனங்கள் என்னை விடலை, இன்னைக்கு என்னைய விடுதலையாக்கவும் என்னை அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றவும் உங்களால முடியும்னு சொல்லி அவ உடச்சி ஊத்தி கழுவுனது எதுக்காகன்னா, அவரை உள்ள வரதுக்கு இன்வைட் பண்றா, தன் பாவத்தை அறிக்கை செய்றா. பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் பொழுது முதலாவது அந்த இயேசுவை பார்த்தவள் அவதான். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, எங்கெல்லாம் சிலுவை மரணத்தை பிரசங்கம் பண்றீங்களோ மறக்காம இவளையும் பத்தி என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன் அப்படின்னா, அவள் உங்க எல்லாரையும் பார்க்கல சிறப்பான ஒன்ன செஞ்சுட்டா அப்படின்றாரு. ஊரே ஏத்துக்காத ஒரு பொண்ணை கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய சிலுவைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சேரை போட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஏன்? அவ இன்வைட் பண்ணா, ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணுங்க, என்னால கழுவ முடியல, தயவுசெய்து எனக்குள்ள வாங்க. அப்படி நீங்க எந்தெந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரோட ஹெல்ப் கேளுங்க. ப்ளீஸ் டாடி செஞ்சு உணர்வு அடைங்க. ஒரு நம்மளால முடியாதுமா, ரொம்ப ஃப்ராங்கா ஓப்பனா வெளிப்பட நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, முடியாது. நான் ரொம்ப யோக்கியமா இருக்கேன்றத எண்ணத்தை மாத்திருங்க. ஓகேவா? நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தை மாத்திருங்க. நான் ரொம்ப தப்பா இருக்கேன், எனக்குள்ள எங்கேயோ சின்ன சின்ன காரியங்கள் சரியில்லாம இருக்குது, நான் அதுல இருந்து வெளியே வரணும், அதுல இருந்து சரியாகணும், அதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா அந்த இடத்துல கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை விளங்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்கு முன்னாடி இந்த கார் இருள்கள் தானா என்ன ஆயிரும், விலையை போயிடும். நீங்க பிசாசை துரத்துறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒன்னே ஒண்ணு, அந்த இடத்துல இயேசுவை கூப்பிடணும். லேகியோன் பேய் பிடிச்சிருந்தான் இல்லையா, 6000 பேய். அவனை கர்த்தர் எப்படி துரத்தினாரு, எப்படி துரத்தினாரு? அவர் வந்தாரு, அவர் மகிமை மேல வந்துச்சு, அது தானா வெளியே. இத்தனைக்கு அவர் கை வச்சுக்க என்ன பண்ணல, ஒன்னே ஒன்று சொல்லுது, அவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவர் சொல்லி இருந்தார். மார்க் 4 வாசிங்க. அந்த வேர்டு உள்ள போய் என்ன பண்ணுது, நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களை நீங்களே ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து உங்களை மாற்ற விரும்புறீங்களோ அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய செயல் வெளிப்படும், தேவ வல்ல வெளிப்படும், தேவனுடைய கரம் தொடப்படும். அது தொட்டுட்டா அப்படியே தூக்கி எடுத்துருவாரு. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம அறிக்கை சேர்ந்த அறிக்கைகள் நம்ம வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதத்தை திறக்கும், சமாதானத்தை திறக்கும், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உள்ள வர வர வியாதிகள் சுகமடையும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் திறக்கும், நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளுக்கான கதவுகள் தானா திறக்கும், அது உள்ள வரும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும்னா அந்த இடத்துல தேவன் வெளிப்படணும். பிசாசின் கிரியை வெளிப்படணும், அந்த இடத்துல என்ன பண்ணணும், தேவன் வெளிப்படணும். ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், நான் இதுல இருந்து வெளியே வர்றேன், ட்ரை பண்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா உள்ள வந்து அவர் தம் செயல்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு உங்களுக்கு? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பேசி முடிக்க விரும்புகிறேன். அக்கினிக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைன்னா, அது தன் இடத்துல போடுற எல்லா குப்பையுமே அது நெருப்பாக மாற்றிடும். கரெக்டா இல்லையா? நீங்கள் எவ்வளோ குப்பையை வேணால் கொட்டுங்க, அதில் நெருப்பை கொளுத்துங்க, அது குப்பை, இது அசிங்கம், இது வந்து அப்படி இப்படி என்ன பண்ணாது, விட்டு வைக்காது. எல்லா குப்பையும் எல்லா அழுக்கையும் எல்லா நாத்தத்தையும் எரிச்சிடும். எரிஞ்சு போனதுக்கப்புறம் அதில் நாத்தமே இருக்காது. எதுவுமே புரிஞ்சு உங்களுக்கு? மாட்டு சாணி நாத்தடிக்குமா? நாத்தடிக்கும். மனுஷ கழிவு நாத்தடிக்கும். இந்த பேம்பர்ஸ்லாம் இருக்குள்ள பிள்ளைங்கள்லாம் நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்காது. ஃபயர் என்ன பண்ணுதுன்னா நாத்தத்தை அழிச்சிடும். ஃபயர் என்ன பண்ணும்னா அவனுடைய உருவத்தையே மாத்திரும். ஃபயர் என்ன பண்ணும்னா தன் சாயல்ல அதை மாத்திரும். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க உட்காந்து அந்நிய பாஷை பேச பேச, துதிக்க துதிக்க, ஆவியானவரோட நீங்க நிரம்ப 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 நீங்கள் அவரை போலவே ஆயிடுறீங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, உன்மேல் நான் கைகளை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அனல் மூட்டி எழுப்பிடுனா, நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன், தப்பா இருக்கிறேன், முடியல அப்படின்னா உட்காந்து பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுங்க, ரேஹா தல்போ ஷெமினமல துரபல ரகதல ஹதினமின் யந்துர தௌஷ ரதினி, அந்நிய பாஷை பேச 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 உங்கள் ஆவி அனல் கொள்ளும். உங்கள் ஆவி கையில பாம்பு கொத்திருச்சு. எதுக்கு அந்த குச்சி தூக்கிட்டு போனாரு? நெருப்பு மூட்டுறதுக்காக கொண்டு போனாரு. ஆனா பாம்பு கையில கொத்திக்கிட்டு இருக்குது. அவர் நெருப்பை முட்டிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணாரு? எந்த பாம்பு அவனை கொத்துனுச்சோ அவன் கொளுத்துற நெருப்பு அந்த பாம்பையே எரிச்சிருச்சு. அப்ப இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த பாம்பு, எந்த சர்ப்பம், எந்த பிசாசுனுடைய வல்லமை, எந்த அசுத்தாவி, எந்த மந்திர வல்லமைகள், எந்த செத்த ஆவி நம்மளை பிடிச்சு கட்டி வச்சிருக்குதோ அது இதுக்கப்புறம் நம்ம லைஃபுக்குள்ள வரவே கூடாது, இனி நம்மளை தொடவே கூடாதுன்னா அது கொல்லப்படணும், எரிக்கப்படணும். அப்படி எரிக்கப்படணும்னா அங்க ஒரு ஃபயர் தேவைப்படுது. அந்த ஃபயர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
பைபிள் சொல்றது அவன் நெருப்ப பாம்பு கொத்திடுச்சேன்னு சொல்லி நிக்கல, நெருப்பை கொளுத்திட்டு அதுல தள்ளி விட்டான் பாருங்க. நெருப்பு பிடிச்சி அந்த பாம்பு கருகி போச்சு. அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் போடுவோம். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும், அந்த தேவ மகிமை இறங்கட்டும்.